பலத்த காற்று வீசி 1000 இதழ்கள் கொண்ட தாமரை மலரை அவள் மடியில் கொண்டு வந்து சேர்த்தது. அந்த மலர் தெய்வீக ஒளியையும் மயக்கும் நறுமணத்தையும் கொண்டிருந்தது. அவள் அந்த மலரை பீமனிடம் கொண்டு சென்று, இது போன்ற நிறைய மலர்கள் எனக்கு வேண்டும், பெற்றுத் தருவாயா என்று வேண்டினாள். அந்த நறுமண மலர் விட்டுச் சென்ற பாதையை பின்தொடரத் தொடங்கினான் பீமன். அவன் சங்கு ஊதி அப்பகுதியில் இருந்த சிங்கங்களை எழுப்பியபோது பூமியை நடுங்கச் செய்யும் ஒரு பலத்த இடிமுழக்கத்தை அவன் கேட்டான். திடீரென்று வழியில் ஒரு பெரிய குரங்கு படுத்திருப்பதை அவன் கண்டான். அந்த குரங்கு தன் வாலை காற்றில் ஆட்டியும் தரையில் ஓங்கி அடித்தும் கொண்டிருந்தது. அதனால் ஏற்பட்ட பெரும் சத்தம் எல்லா திசைகளிலும் பரவியது. பீமன் முற்றிலும் திகைத்து போனான். ஏனென்றால் அவன் இதற்கு முன் இப்படி ஒரு குரங்கை பார்த்ததில்லை. அந்த குரங்கு பாதியளவு திறந்த கண்களுடன் அமைதியாக வழியை மறித்துக் கொண்டு அங்கே அமர்ந்திருந்தது. பீமன் நெருங்கி வந்தபோது அந்த குரங்கு அவனிடம், இளைஞனே, ஏன் இவ்வளவு சத்தம் போடுகிறாய்? இந்த பகுதியில் உள்ள பெரும்பாலான விலங்குகள் நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருந்தன. இப்போது நீ அவற்றை எழுப்பிவிட்டாய். தயவு செய்து கொஞ்சம் கருணையுடன் நடந்து கொள். குரங்கு மனிதனைப் போல பேச முடிந்ததைக் கண்டு பீமன் ஆச்சரியமடைந்து, அதனிடம், நீங்கள் யார் என்று நான் தெரிந்து கொள்ளலாமா? எந்த குரங்கு மனிதனைப் போல பேசும்? நீங்கள் மாறுவேடத்தில் இருக்கும் ஏதோ ஒரு தேவனாகத்தான் இருக்க வேண்டும். என்னை பொறுத்தவரை நான் வாயுவின் மகன். என் தாய் குந்தி. என் பெயர் பீமன். நான் பாண்டவர்களில் ஒருவன் என்று வினவினான். பிறகு பீமன் தாங்கள் எப்படி வனத்திற்கு நாடு கடத்தப்பட்டோம் என்ற வரலாற்றை கூறினான். பீமன் இதையெல்லாம் கூறியதும் குரங்கு புன்னகைத்து, நான் உங்கள் வழியை மறிக்கிறேன் என்பது எனக்கு தெரியும். அவன் அந்த குரங்கிடம், நீ ஒரு வயதானவர், என் பாதையில் படுத்து கிடக்கிறாய். உன் உடலைத் தாண்டி நான் குதிப்பது முறையல்ல. ஏனெனில் பரமாத்மா ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கிறார். இது பெரியவர்களுக்குச் செய்யும் அவமரியாதையும் ஆகும். பரம இறைவன் ஒவ்வொருவரின் இதயத்திலும் இருக்கிறார் என்பதை நான் அறிந்திருக்கவில்லை என்றார். அனுமன் கடலை கடந்து இலங்கைக்குச் சென்றது போல உன் உடலையும் இந்த மலையையும் தாண்டி நான் குதித்திருப்பேன் என்றான். யார் அந்த அனுமன் என்றது அந்த குரங்கு. பீமன் கடும் கோபமடைந்தான். அவன் வியப்புடன் கூறினான், நீ ஒரு குரங்கு, அனுமன் யார் என்று உனக்கு தெரியாதா? அனுமன் குரங்குகளிலேயே மிகப்பெரியவன். அவன் வாயு பகவானின் மகன். நானும் வாயுவின் மைந்தன். அதனால் அவன் என் மதிப்பிற்குரிய சகோதரன். நான் இந்த காட்டிற்குள் உங்கள் வழியை மறித்தால் அதை ஒதுக்கிவிட்டு உங்கள் வழியில் செல்லுங்கள் என்றது என்று நினைத்தான். அவன் இரு கைகளாலும் முயன்றான். இறுதியில் பீமன் தனது தோல்வியை ஒப்புக்கொள்ள வேண்டியிருந்தது. அவன் அந்த குரங்கின் முன் சென்று சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கி, தயவு செய்து என் கடுமையான வார்த்தைகளை மன்னியுங்கள். அறியாமையால் பெரியோர்களிடம் நடந்து கொள்ள வேண்டிய நன்னடத்தையை நான் மீறிவிட்டேன். உங்கள் சக்தி என்னுடையதை விட பெரியது. எனவே நீங்கள் உயர்ந்த உலகங்களிலிருந்து வந்த ஒரு தேவராகத்தான் இருக்க வேண்டும். தயவு செய்து நீங்கள் யார் என்று சொல்லுங்கள் என்றான். அந்த குரங்கு அவனை பார்த்து புன்னகைத்து, நான் வாயு பகவானின் மகனான அனுமன் என்றது. மிகுந்த சந்தோஷமடைந்த பீமன் அனுமனிடம், நான் ஒரு மலரை தேடி சென்று கொண்டிருக்கிறேன். தங்களுக்கு அதை பற்றி தெரிந்தால் கூறவும் என்றான். நீ தேடி செல்லும் தெய்வீக மலரின் பெயர் சௌகந்திக மலர். அது குபேரனின் பட்டினத்தில் உள்ளது. எனவே நீ அங்கு இந்த வழியாக செல்வாயா? அவனுக்கு நான் அதை சமர்ப்பிப்பேன். நான் இங்கேயே இருக்கிறேன் என்றார் அனுமன். அதை ஒப்புக்கொண்ட பீமன் குபேர பட்டினத்திற்கு சென்று குபேரனிடம் வேண்டி சௌகந்திக மலரை பெற்றான். பின் அதில் ஒரு மலரை அனுமனுக்கு கொடுத்தான். அவரும் அதை பெற்றுக்கொண்டு ராமனை நோக்கி புறப்பட்டார். இது போன்ற அனுமன் பல இடங்களில் காண முடியும். குறிப்பாக நீர்நிலைகளில் பார்க்கலாம்.